ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மகிழ்ச்சியான நாள்னே சொல்லலாம். ஆமாங்க, இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா 24/12/2025. இன்றைக்கி நமக்கு பல நாள் கனவு நிறைவேறிய ஒரு நாளுங்க. ஆமாங்க, நம்ம எஸ்சிடிசிக்கு ஓல்வோ பஸ்ஸு வந்த நாள். இன்றைக்கி தான் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி காலையில் தான் தீவுத்திடலில் பார்த்திங்கன்னா இனாகரேஷன் ஃபங்க்ஷன்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பஸ்ஸாக கிளாம்பாக்க வர ஆரம்பிச்சிருச்சு. பெங்களூர் போகிற பஸ்ஸு மட்டும் கோயம்பேடில் இருக்குது 2 பஸ்ஸு. மற்றபடி 18 பஸ்ஸு நம்ம கிளாம்பாக்கத்தில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், டெக்கரேஷன்லாம் பண்ணி பஸ்ஸு பயங்கரமாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து இங்கே வந்து கேட்ட வரைக்கும் பஸ்ஸு வந்து நைட்டு தான் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் இப்போ கரெக்டாக மணி 1:30 ஆகுது வந்து பார்த்தோம் பஸ் இது ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு. பட் எந்த பஸ்ஸுமே நான் ஸ்டார்ட் பண்ணல. நம்ம இப்போ டிரைவர் அண்ணாட்டை கேட்டுட்டு பஸ்ஸுக்குள்ளே ஏறி இன்டீரியர் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இந்த ஒரு ஃப்ரேமை பாருங்கள், வரிசையாக வாழ்வோம். செம்ம ஃப்ரேமு, அப்பா செம்மையாக இருக்கு. மக்களே, இப்போ நம்ம வால்வோ பஸ்ஸுக்குள்ளே போக போகிறோம். உள்ளே இருக்க இன்டீரியர் எல்லாமே பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். மக்களே, நம்ம டிரைவர் அண்ணனோட யூனிஃபார்மை பாருங்கள், மிரட்டுது. ஸோ சூப்பராக இருக்குது. அண்ணே, உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. ரமேஷ் சார். பஸ் எப்படிண்ணே இருக்குது உங்களுக்கு? சூப்பராக இருக்கும். சரிங்கண்ணே. ஓட்டத்துக்கு உங்களுக்கு எப்படிண்ணே இருக்குது? சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. இப்போ நமக்கு ஸ்பீடு லிமிட் எவ்வளோண்ணே கொடுத்துருக்காங்க பஸ்ஸில்? லாக்கு 90 லாக்கு சொல்ல முடியாது. சரிண்ணே. சரி 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 சரிண்ணே. சரி சரி சரி. நமக்கு போக போக இதாகிடும். ஸோ அதே மாதிரி மக்களே, டிரைவர் அண்ணனுக்கும் பாருங்கள், மேலே ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. அவருக்கு ஒரு லைட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. 4 கேமரா இருக்காண்ணே. ஓகே. அதே மாதிரி பஸ்ஸுக்குள்ளே வந்து பாருங்கள், டிரைவர் அண்ணனுக்கு மேலே ஒரு சுவிட்ச் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குது. அது ஒரு ஃபயர் அலாரம். இங்கே பாருங்க, முக்கியமான விஷயம் திருக்குறள் இருக்கு பாருங்க. எல்லா பஸ்ஸில் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் மக்களே எனக்கு திருக்குறள். ஓகே, இங்கே பாருங்க, அது எகைன் இங்கே ஒரு கேமரா இருக்குது. மொத்தம் அங்கே ஒரு கேமரா, ஸோ இங்கே ஒரு கேமரா, 2 கேமரா இருக்குங்களா. ஸோ அப்படியே உள்ளே வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு கேமரா மறந்துட்டேன் பாருங்கள், ரோடுக்கு. ஸோ இது ஒன்று 3 கேமரா ஆகி போச்சா. 4வது கேமரா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே இருக்குது. ஸோ மொத்தமாக 4 கேமரா இருக்குது மக்களே பஸ்ஸுக்குள்ளே. நமக்கு இந்த இடத்துல சின்னதாக ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமிங் வருது இதில். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இங்கே என்ன செல்சியஸ் இருக்குது அப்படின்றத காட்டுது பாருங்கள், 33 டிகிரி செல்சியஸ்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல டாக்குமெண்ட் பாக்ஸ்ன்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவங்களுக்குன்னு நினைக்கிறேன், டிரைவர் அண்ணாக்கும் கண்டக்டர் அண்ணாக்கும். மக்களே, இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்னையிலேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய பஸ்ஸு. டெப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிஎன்பி தான் கொடுத்துருக்காங்க, சென்னை டெப்போ தான். ஸோ வாங்க பஸ்ஸுக்குள்ளே போய் பார்ப்போம். BS6 ஓல்வோ, வாங்க உள்ளே போகலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது மக்களே. ஆஹா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களே பஸ்ஸு. ஸோ அந்த கலர் வந்து பிளாக் கலர் நல்லா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. கரெக்டாக நான் இப்போ பஸ்ஸு வந்து ரன்னிங்கில் இருக்குது, அதனால் ஏசி ஆன் பண்ணியிருக்காங்க. நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. வாவ் வாவ் வாவ். இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஆக்சில் அப்படின்றதுக்காக நல்லா லென்த்தியாக இருக்குது. கிட்டத்தட்ட 51 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் செமி ஸ்லீப்பர் தான். ஸோ நம்ம சீட்டில் உட்காந்து என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். பஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு வால்வோ பஸ்ஸில் ஏறுறேன். ஸோ அதுவும் நமக்கு எஸ்சிடிசிக்கு வால்வோன்றப்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கனவுனே சொல்லலாம் எஸ்சிடிசிக்கு வால்வோ. இப்போது நம்ம பஸ்ஸோட சீட்டில் உட்காரோம், என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஆஹா, செம்மையாக இருக்குது மக்களே. இப்போ நம்ம இந்த எஸ்சிடிசி வால்வோ பஸ்ஸில் சீட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னாவே நல்லா சீட்டு நல்லா இருக்குது மக்களே, உட்காரத்துக்கு நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் சாஞ்சி பார்ப்போமா. வாவ், செம்மையாக இருக்குது. ஸோ சீட் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த பஸ்ஸு வால்வோ பஸ்ஸுனாலே எப்பயுமே வந்து சீட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்குது எனக்கு. ஸோ அதே மாதிரி இதுவுமே பார்த்திங்கன்னா எஸ் நல்லா இன்னும் கூட மேலே வரும்.
ஸோ இதுவுமே நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு பஸ்ஸில் என்ன சார்ஜர் ப்ளக் பாயிண்ட் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருவோமா? இங்கே பாருங்கள். ஸோ இந்த பஸ்ஸில் நமக்கு சென்டரில், அதாவது 2 சீட்டுக்கு பார்த்தீங்களா, 2 சீட்டுக்கும் சென்டரில் ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஎஸ்பி ப்ளஸ் டைப் சி சார்ஜர் பின் கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பரான விஷயம். இந்த இடத்துல வந்து ஏசி விண்ட்ஸ் இருக்குது. இதுலேயும் நல்லா ஏசி வருதுங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வண்டி ஓட்டிருக்கும்போது உங்களுக்கு கேட்டிருக்கும் சத்தம். ஸோ இப்போ வண்டி கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி ஆஃப் பண்ணிட்டாங்க, அதனால் ஏசி இப்போ ஆனாக இருக்குது, ஆனில் இல்லை. ஸோ ஏசி சில்னஸ் நல்லா இருக்குது. ஸோ எல்லா டோருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் மாதிரியே கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் அப்படி தான் எழுதியிருக்காங்க. ஏன்னா இந்த பஸ்ஸில், வால்வோ பஸ்ஸில் எல்லாமே பெரிய டோராக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு இதுக்கும் பாருங்களேன் சுத்தியல் கொடுத்துருக்காங்க, சின்ன ஹேமர் கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சி எக்ஸிட்டு. ஸோ மக்களே, இந்த ஒரு ஆப்ஷன் என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? ஸோ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபயர் சென்சாருங்க. ஸோ ஃபயர் எதுவும் பஸ்ஸில் எதுவும் ஃபயர் ஆச்சுன்னா இந்த சென்சார் கண்டுபிடிச்சி இந்த ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா. ஸோ இது மூலியமாக நமக்கு வாட்டர் ஆர் கெமிக்கல் ஏதோ ஒன்று ஃப்ரே பண்ணும், அது மூலிமா ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து லாஸ்ட் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் இது. பாருங்களேன், பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் மக்களே. வால்வோவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், டிவி. வால்வோ பஸ்ஸில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 2-3 டிவி இருக்கும். ஸோ நான் மல்டி ஆக்ஸில் ட்ராவல் பண்ணதெல்லாம் அங்கே பாருங்கள், இங்கே ஒரு டிவி இருக்குங்களா, இந்த இடத்துல ஒரு டிவி இருக்கா. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், நடுவில் ஒரு டிவி இருக்கும். ஏன்னா அவ்வளோ லென்த் இல்லைங்களா, ஸோ அதனால் ஃபுல் டிவி வராதுன்ட்டு இந்த இடத்துல ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. எஸ் ஓப்பன் ஆகுது பாருங்கள், டிவி செம. எஸ், ஏசி ஆன் பண்ணிட்டாங்க, செம்மையாக அடிக்குது. உங்களுக்கு உட்காந்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சில்லுன்னு இருக்கு. ஸோ எஸ், ஏசி சில்லஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது வால்வோ பஸ்ஸுக்குள்ளே வர்றது. ஸோ நமக்கு முன்னாடி சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பவுச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாட்டர் கேன் வைக்கிறது ஹோல்டர் ஒன்று, சின்னதாக ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம சீட்டில் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. சீட் நல்லா அங்கே பாருங்கள், பஞ்சு மாதிரி மிதுன்னு இருக்குது. சீட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த ஏசி மோட்டர் இருக்குல்ல, அதுக்கு நேராக இருக்கிறேன். கரெக்டாக மேலே ஒரு மோட்டர் இருக்கும்ல, அதனால் சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ லாஸ்ட் சீட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். லாஸ்ட் சீட் மட்டும் கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா பஸ்ஸிலையும், எப்படி தான் வால்வோவில். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் சீட் முன்னாடி இங்கே ஒரு சீட் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சி மெயின் டோர் வரும். ஸோ அது கண்ணாடி, இந்த இடத்துல டோரே கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு லாக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல உடச்சிட்டு லாக்கை திறந்தா டோர் ஓப்பன் ஆகும். நம்ம வெளியே போகிறதுக்கு இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா சேஃப்டி ஃபீச்சரு. இங்கே பாருங்கள், படிக்கட்டு கூட கொடுத்துருக்காங்க இங்கேருந்து இறங்குறதுக்கு. லாஸ்ட் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த லெக்குக்கு வர ஸ்பேஸ் சீட் வரும்ல, ஸோ அந்த சீட்டு லாஸ்ட் சீட்டில் கிடையாது 5 சீட்டில். மற்றபடி மற்ற எல்லா சீட்லையுமே கொடுத்துருக்காங்க. அது ஒன்று மட்டும் இதில் மிஸ்ஸிங். லக்கேஜ் ஹோல்டருமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஸோ இங்கேயுமே பாருங்கள் ஏசி விட்டு நல்லா ஏசி சில்னஸ் நல்லா இருக்குது. ஸோ மக்களே, இந்த பஸ் வந்து மக்களாகிய நமக்கு தான் இருக்குது. இந்த பஸ்ஸை நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஏன்னா இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற நம்ம பஸ்ஸை அசுத்தம் பண்ணாமல் இருந்தாலே போதும். பஸ்ஸு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்கும். மக்களே, இப்போ பாருங்கள், வண்டி ஆனில் தான் இருக்குது. டோர் லாக் பண்ணிட்டாங்க. இல்லை வேணாண்ணே, ஸ்மூத்தாக இருக்குது மக்களே, அப்படியே கப்பல் மாதிரி. ஏகப்பட்ட சுவிட்சஸ் நிறையா கொடுத்துருக்காங்க மக்களே. இங்கே இருக்க சுவிட்செல்லாம் பாருங்கள் எவ்வளோ சுவிட்சு கொடுத்துருக்காங்கன்னு. அதுக்குரிய நேமுமே கொடுத்துருக்காங்க. ரியருக்கு, டிவிக்கு, நைட் லேம்ப்பு, ரீடிங் லேம்ப்பு, ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்னதாக டிவி இருக்குல்ல, இப்போ பாருங்கள். இதை ப்ளஸ் வந்து பென்ட்ரைவ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, மெமரி கார்டு சொல்கிறது எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்எம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து கேமராவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த கேமரா 4 கேமரா இருக்குல்ல, அதுவுமே லைவாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி செம்ம ஃபியூச்சர்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ணாக்குமே பக்கத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜருக்கு ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பியும் டைப் சிக்கும்.
ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது மக்களே. நம்ம எஸ்சிடிசிக்கு மொத்தமாக 20 பஸ்ஸு கொடுத்துருக்காங்க. 20 பஸ்ஸுமே இன்றைக்கி தான் இனாகரல் நடந்துச்சு இல்லைங்களா. எந்தெந்த ரூட்டுக்கு என்னென்ன பஸ்ஸு அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சென்னையிலேருந்து திருச்சிக்கு 2 பஸ்ஸு, சென்னையிலேருந்து திருப்பூருக்கு 2, சென்னையிலேருந்து திருச்செந்தூருக்கு 2, சென்னையிலேருந்து மதுரைக்கு 2, சென்னையிலேருந்து நாகர்கோவிலுக்கு 2, சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு 2, சென்னையிலேருந்து பெங்களூருக்கு 2, சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு 2, கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு 2. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 பஸ்ஸு வரும். அந்த 20 பஸ்ஸுமே ஆப்போசிட் போட்டுருவாங்க. ஐ மீன் 2 பஸ்ஸாக இருக்குல்ல, அதெல்லாம் ஆப்போசிட் போட்டிருக்காங்க. எனக்கு என்ன சேலத்துக்கு மட்டும் 1 பஸ்ஸு தான் கொடுத்துருக்காங்க, திருப்பூருக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஓகே கொடுக்கணும், ஏன்னா இப்போலாம் முன்னாடியில் வந்து திருப்பூருக்கு செப்பரேட்டாக கொடுக்காம டேரெக்டாக கோயம்புத்தூர் கொடுப்பாங்க. அதுலேருந்து அந்த போகிற வழியில் அவங்க இறங்கிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். அந்தந்த ஊருக்கு செப்பரேட் பஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் அந்த வாட்டி இந்த வருஷம் திருப்பூர் கொடுத்தது ரொம்ப சூப்பரான விஷயம் தான். சேலத்துக்கு இன்னொரு பஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ 20 பஸ் அப்படின்றதால இந்த ஷெட்யூல் போட்டிருக்காங்க. ஃபியூச்சரில் இன்னும் பஸ்ஸு வர எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே நம்ம பஸ்ஸு கொடுப்பாங்க, எல்லா இதுக்கும் போகும். இப்போ வரைக்கும் நாகர்கோவில் வரைக்கும் கொடுத்துருக்காங்க லாங்க்கு. ஸோ அது எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குது என்ன அப்படின்றது தெரில. இப்போ ஆம்னி பஸ் போகிற ஸ்பீடுக்கும் நம்ம பஸ்க்கு ஈக்குவல் ஸ்பீடு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து சாலிடாக வால்வோன்றதுனால 90 to 100 சாலிடாக போகும். ரியர் இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எப்படி போகிறாங்க அப்படின்றது தெரில. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வண்டி எடுக்க போகிறாங்க. ஸோ நைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, ஈவினிங் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு ட்ராவல் பண்ண டைம் கிடைக்குதா என்னன்னு தெரில. நான் இப்போ இப்போ நான் என்ன நினச்சிட்டு வந்தேன்னா மதியம் பஸ்ஸுங்கிறது எடுத்துட்டா நமக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ எனக்கு நாளைக்கு ஒர்க் இருக்குது, லீவ் எடுக்கவும் முடியாது. ஒருவேளை பஸ் ஈவினிங் மேலே எடுத்தாங்கன்னா என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. இங்கேருந்து பஸ்ஸை பார்த்துட்டு பஸ்ஸுக்கு டாட்டா சொல்லிட்டு போகணும். மக்களே, இந்த கலர் எப்படி இருக்குது, ப்ளூ கலர், உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், மல்டி ஆக்சில். மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு பின்னாடி வந்துட்டோம். ஸோ என்ஜின் கிட்ட வந்துட்டோம். எப்படி சவுண்டு கேட்குது எப்படின்றத பாருங்கள். வால்வோ 9600 செம்மையாக இருக்குது மக்களே வண்டி. சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? பஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மக்களே, இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியான நாள்னே சொல்லலாம் எனக்கு. ஏன்னா 20 வால்வோ பஸ்ஸுலாம் சும்மாவா? பஸ்ஸை பாருங்கள், பார்க்க கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்குது, அவ்வளோ பஸ் இருக்குங்க மக்களே. என்ன இன்றைக்கி நமக்கு ட்ராவல் பண்ண கொடுத்து வைக்கலை நாள் எதுவும். ஏன்னா எனக்கு பஸ் எல்லாமே ஈவினிங் மேலே தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நமக்கு இன்றைக்கி கொடுத்து வைக்கலை. ஏன்னா இன்றைக்கி நம்மளால் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ இன்னும் 2 நாள் கழிச்சு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ நம்ம எஸ்சிடிசிக்கு வால்வோ அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு இன்னும் ஸ்லீப்பர் வால்வோ எல்லாமே வரும் வரிசையாக. அது எல்லாமே பார்க்க தானே போகிறோம். சரி, ஓகே மக்களே, டைம் வந்து 3 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ 3:30 கிட்ட ஆக போகுது. நான் இங்கேருந்து கிளம்புட்டு டைம் ஆயிடுச்சு. ஸோ ஓகே மக்களே, இதோட அந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எஸ்சிடிசி வால்வோவை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.